எழுத்தாளர் சங்கீதப்பிரியா தட்சிணாமூர்த்தியின் நிழல் நீ நிஜம் நான் பாகம் 25. கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீதப்பிரியா தட்சிணாமூர்த்தி. ஷைலஜா குழந்தையை தங்களிடம் ஒப்படைக்குமாறு கோர்ட்டில் கேஸ் போட்டு உள்ளதாக சூர்யா கூற அவன் கூறியதை கேட்டு மயக்கமே வருவது போல் ஆகியது மிருத்ராவிற்கு. மரகதமோ இதை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போனவர், என்ன சூர்யா சொல்ற? அந்த நாய் இப்படியே ஒரு காரியத்தை பண்ணி இருக்கா? அவளுக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும்? இப்பவே போய் அவளை 4 போடு போடுறேன், அப்பதான் அவளுக்கு திமிரு அடங்கும் என்று கோபமாக கூறியவாறு மரகதம் வீட்டிலிருந்து கிளம்ப முயல அவரை தடுத்து நிறுத்திய சூர்யா, அம்மா கோவப்படாதீங்க, பொறுமையா இருங்க, அவளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆதிராவை என்கிட்ட இருந்து அவளால் பிரிக்கவே முடியாது. நான் அமைதியாக இருக்கிறதுனால அவள் என்னை ரொம்ப நல்லவன்னு நினச்சிட்டா போல. ஆனால் இந்த சூரியவன்ஷி யாருன்னு இன்னும் அவளுக்கு சரியாக தெரியல, புரிய வைக்கிறேன், நீங்கள் எதை பற்றி யோசிக்காதீங்க என்றவன் மிருவை திரும்பி பார்க்க அவளோ அழுகை கண்களுடன் நடுநடுங்கி நின்று இருந்தாள். ஆதிராவை தன் சொந்த மகள் போலவே பாவிக்க துவங்கியலுக்கு அவளை தன்னிடமிருந்து ஷைலஜா பிரித்து விடுவாள் என்ற பயம் மனதிற்குள் பூதாகரமாய் தோன்றியது. அவளின் நிலை உணர்ந்த கவலை கொண்ட சூர்யா அவளை தோளோடு அணைத்து, மிரு பயப்படாத, ஆதி பாப்பாவை நம்ம கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. அந்த ஷைலஜாக்கு காலம் முழுக்க நான் தனியாக இருந்திருந்தா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழ்றது அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால தான் எப்படியாவது என்னோட சந்தோஷத்தை அழிக்கணும்னு ஆதி பாப்பாவை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறா. ஏன்னா அவளுக்கு நல்லாவே தெரியும் ஆதிரா தான் என்னோட உயிர்னு. அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா என்று சூர்யா கூற, பாப்பாவை அவகிட்ட கொடுத்துடாதீங்க ப்ளீஸ் என்று அழுகை குரலில் நாவு தழுதழுக்க கூறினாள் மிருத்ரா சூர்யாவிடம். அவள் கூறியதை கேட்டு மனம் கனத்து போனவன், அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா, நான் அப்படியெல்லாம் என் பொண்ணை விட்டுருவேனா என்ன? அதெல்லாம் எக்காரணத்து கொண்டும் அவள் கைக்கு ஆதிரா போகவே மாட்டா, நீ முதல்ல அழாத என்று அவள் கண்ணீரை துடைத்து விட்டான் அவன். பின்பு ஆதிராவை தூக்கி அவள் கன்னத்தில் முத்தமிட்டு, என்ன ஆனாலும் சரி, இந்த அப்பா உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்டா, நீ என்கிட்ட மட்டும்தான் இருப்ப என்று தன் மகளிடம் கூறியவன் மீண்டும் அவள் நெற்றியில் முத்தமிட்டு மிருவிடம் அவளை ஒப்படைத்துவிட்டு இறுகிய முகத்துடன் வீட்டிலிருந்து வெளியேறினான். அன்றிலிருந்து அடுத்த 2 நாட்களுக்கு அவர்களுக்கு நரகமாகத்தான் கழிந்தது. எக்காரணத்தை கொண்டும் மிருத்ரா ஆதிராவை ஷைலஜாவிடம் கொடுத்துவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தாள். குழந்தையை எந்நேரமும் தன்னுடனே கங்காரு குட்டியை சுமப்பது போல் சுமந்து கொண்டு அவள் சுற்றி கொண்டிருக்க அவளின் மனநிலை அனைவருக்கும் புரிந்தது. விஷயம் அறிந்து மித்ரன் யாழினி கூட வீட்டிற்கு வந்திருந்தார்கள். என்ன அண்ணா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அவ? அதான் உன் லைஃப்ல இருந்து அவள் விலகி போயிட்டாள்ல, இன்னும் அவளுக்கு என்னதான் பிரச்சனை அண்ணா? எதுக்கு இப்படியெல்லாம் அவ பிரச்சனையை கிளப்பிக்கிட்டே இருக்கா என்று யாழினி வருத்தத்துடன் தன் அண்ணனிடம் கேட்க, நீ சொன்ன மாதிரியே நடந்துருச்சுடா, ஆனால் இப்படியெல்லாம் பிளான் போட்டு குழந்தைய நம்ம கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறத பாத்தியா? இது விடக்கூடாது மச்சான், எக்காரணத்து கொண்டும் அவன் இந்த கேஸில் ஜெயிக்கவே கூடாது. ஆதி பாப்பா நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கணும் என்றான் ஒரு புறம் மித்ரனும். நானும் அதுக்கான வேலைகளை தாண்டா பார்த்துக்கிட்டு இருக்கேன். கோர்ட்டில் நான் யாருன்னு அந்த ஷைலஜா பாப்பா என்றான் பற்களை கடித்த வண்ணம் உருமலாக சூர்யா. அடுத்த 2 நாட்கள் கழித்து அவர்களை நீதிமன்றத்திற்கு வரவழைத்து இருந்தார்கள். ஷைலஜா விகாஷுடன் நீதிமன்றத்திற்கு வந்திருந்தாள். மறுபுறம் சூர்யாவின் குடும்பத்திலிருந்து அனைவரும் வந்திருந்தார்கள். மிருத்ரா கரங்களில் இருந்து ஆதிராவை பார்த்த ஷைலஜா எப்படியாவது அவளை இன்று தன் கைக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் உறுதியாக இருந்தாள். ஏனெனில் விகாஷுடன் வாழ ஆரம்பித்த ஷைலஜாவிற்கு குழந்தை பிறக்கவில்லை. அதில் விகாஷும் அவளை மருத்துவமனையில் சேர்த்து மருத்துவ பரிசோதனை செய்த பிறகு இவளுக்கு அடுத்த குழந்தை பிறப்பதில் சிக்கல் ஏற்பட்டு உள்ளது என்று கண்டுபிடிக்கப்பட்டது. முதல் குழந்தையை வயிற்றில் கருவில் சுமந்து கொண்டிருக்கும் பொழுது அழிக்க வேண்டும் என்று கூறியதால் தான் இறைவனே அவளுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்து விட்டார் போலும். இதை அறிந்து கொதித்து போனான் விகாஷ். அவனுக்கோ ஷைலஜாவின் மீது உண்மையான காதல் இருந்தது. இருந்தாலும் அவளால் ஒரு குழந்தையை ஈன்றெடுக்க இயலாது என்பது அவனுக்கு கோபத்தையும் மனவேதனையும் ஒரு சேர கிளப்பியிருந்தது. ஆனால் ஷைலஜாவோ விகாஷை விட்டுவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தாள். அவளுக்கோ விகாஷின் பணத்தின் மீதுதான் மோகம். எப்படியாவது அவனை பேசி சரி கட்டி தன் முதல் குழந்தையான ஆதிராவை அங்கு அழைத்து வந்து விடலாம் என்று திட்டம் போட்டாள். அதை செயல்படுத்தவும் துவங்கினாள். விகாஷுக்கு ஷைலஜாவை விட்டு பிரியக்கூடாது என்ற எண்ணம் இருந்ததால் தங்களுக்கென்று பிள்ளை இல்லை என்றாலும் அவளவது மகளாவது தனக்கு அடுத்த வாரிசாக இருந்து இந்த சொத்தை ஆள வேண்டும் என்று எண்ணினான். அதனால்தான் அவள் ஆதிராவை தங்களிடம் வரவழைப்பதற்காக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம் என்று கூறும்பொழுது அதை ஒப்புக்கொண்டான் விகாஷ். விகாஷ் ஷைலஜாவின் கரத்தை பிடித்தவன், கண்டிப்பா இன்னைக்கு உன் பொண்ணு நம்ம கைக்கு வந்துடுவா, அதுல எந்த சந்தேகமும் இல்லை, வா உள்ள போகலாம் என்று கூறிவிட்டு ஷைலஜாவை அழைத்து கொண்டு அங்கிருந்து நகர அவளின் பார்வையோ மிருத்ராவின் மீது வன்மமாக படிந்தது.
தான் இருந்த இடத்தில் இப்பொழுது நீ இருக்கிறாயா என்பது போல் இருந்தது அவளின் பார்வை. ஒரு சிலர் இப்படித்தான், தான் வேண்டாம் என்று உதறிவிட்டு வந்த பிறகு அந்த இடத்தில் வேறு ஒருவர் வந்தால் இப்படித்தான் வன்மம் ஏற்படும். அந்த வன்மம் தான் இப்பொழுது அவளுக்கு மிருத்ராவின் மீதும் ஏற்பட்டு உள்ளது. மிருத்ரா அழுகையை உள்ளிழுத்து கொண்டு கண்ணீருடன் ஆதிராவை தன் நெஞ்சோடு அணைத்த வண்ணம் நின்று இருக்க, பயப்படாதம்மா, ஒன்றும் ஆகாது, கண்டிப்பா ஆதிரா நம்ம கிட்ட தான் இருப்பா என்று அவளுக்கு தைரியம் கூறி அவளை தோளோடு அணைத்த வண்ணம் நீதிமன்றத்திற்குள் நுழைந்தான் சூர்யா. யாழினி, மரகதம் மற்றும் மித்ரன் மூவரும் அவர்கள் பின்னே சென்றனர். நீதிமன்றத்திற்குள் சென்ற பிறகு சிறிது நேரத்தில் நீதிபதி வந்தார். பின்பு வழக்கு விசாரணை ஆரம்பிக்கப்பட ஷைலஜா தரப்பு வழக்கறிஞர் மிருத்ராவின் மீது இல்லாத குற்றங்களை எல்லாம் சுமத்தினார். அதில் மிருத்ரா ஆதிராவை நல்லபடியாக வளர்க்க மாட்டாள் என்றும், என்னதான் இருந்தாலும் தன் கணவனின் முதல் மனைவியின் மூலம் பிறந்த குழந்தை என்றால் சித்தி என்ற முறையில் இருந்துதான் அவள் குழந்தையை கொடுமை செய்வாள் என்றும், அவளிடம் குழந்தையை விட்டு வைக்க மனம் இல்லாததால் தானே குழந்தையை தன் பொறுப்பிற்கு கொண்டு வர விருப்பப்படுவதாகவும் ஷைலஜாவின் புறமிருந்து அவர் பேச அவர் கூறியதையெல்லாம் கேட்டு அழுகை பொங்கியது மிருத்ராவிற்கு. ஆதிராவை தான் பெற்ற மகள் போல் அல்லாமல் தான் பெற்ற மகளாகவே நினைத்திருக்கும் தன்னை இப்படியெல்லாம் இழிவாக இவர்கள் பேசுகிறார்களே என்று அவள் அழுகையுடன் அமர்ந்திருக்க, தன் மனைவியின் அழுகைக்கு காரணமான ஷைலஜாவை கொன்று கூறு போட்டு விடுவது போல் ஆத்திரமாக பார்த்தான் சூர்யா. ஆனால் ஷைலஜாவோ அவனின் பார்வையை அலட்சியம் செய்துவிட்டு அவனை பார்த்து ஒரு ஏளன புன்னகை செய்தாள். இந்த வழக்கில் நான் தான் ஜெயிப்பேன் என்பது போல் இருந்தது அந்த சிரிப்பு. ஷைலஜா தரப்பு வக்கீல் அவர் பாட்டிற்கும் மிருவின் மீதும் சூர்யாவின் மீதும் குற்றங்களை அடுக்கிக் கொள்ளே செல்ல இப்பொழுது பேச ஆரம்பித்தார் சூர்யாவின் தரப்பு வக்கீல். அவரோ ஷைலஜாவிற்கு இருக்கும் பிரச்சனையை முதற்கொண்டு அனைத்தையும் புட்டு புட்டு வைத்தவர். சூர்யாவிற்கும் ஷைலஜா செய்த துரோகத்தை ஆதாரத்துடன் எடுத்துரைத்து ஷைலஜாவின் முகத்திரையை கிழித்து அவளது உண்மை முகத்தை நீதிபதிக்கு அமலப்படுத்தினார். அதில் அதிர்ந்து போனார் நீதிபதி. பணத்திற்காக ஒரு பெண் இப்படியெல்லாம் செய்வாளா என்று அதிர்ந்து போன நீதிபதியோ ஷைலஜாவை கோபமாக பார்த்தார். இப்படி வெளிப்படையாகவே சூர்யாவின் தரப்பு வக்கீல் தன் முகத்திரையை கிழிப்பார் என்று அவள் சற்றும் நினைக்கவில்லை. அதிலும் தனக்கு அடுத்து குழந்தை பிறப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது முதற்கொண்டு சூர்யா கண்டறிந்து அதை இப்படி உலகத்திற்கு அம்பலப்படுத்தி விட்டானே என்று நினைக்கும் பொழுதே அவமானத்தில் முகம் கருத்தது ஷைலஜாவிற்கு. இருதரப்பு விவாதங்களையும் கேட்டு இறுதியாக முடிவு எடுத்த நீதிபதியோ தீர்ப்பை எழுத தொடங்கினார். அதில் ஷைலஜா தான் குழந்தையை சரியாக வளர்க்க மாட்டாள் என்றும், இப்பொழுது கூட பணத்திற்கு ஆசைப்பட்டுதான் தன் முதல் கணவனின் குழந்தையை இரண்டாவது கணவனான விகாஸ் சொத்துக்களுக்கு அதிபதியாக வேண்டும் என்ற எண்ணத்தில் இப்படி ஒரு வழக்கை ஷைலஜா தொடர்ந்து உள்ளார் என்றும், அதனால் குழந்தையை அவரிடம் ஒப்படைக்க முடியாது என்றும், பணத்திற்காக ஆசைப்பட்டு பின்னாளில் குழந்தையின் உயிருக்கே ஆபத்தை ஷைலஜா வரவழைப்பார். அதனால் ஷைலஜாவிடம் குழந்தையை ஒப்படைக்க முடியாது. குழந்தை ஆதிரா அவளின் தந்தையான சூரியவன்ஷிக்கும் சூரியவன்ஷியின் இரண்டாவது மனைவி மிருத்ராவிற்கும் சொந்தமானவள் என்று தீர்ப்பு வழங்கினார். இதை கேட்டு ஷைலஜா, விகாஷ் இருவருக்கும் முகம் அதிர்ச்சியை பிரதிபலித்தது. மேலும் அவமானத்தில் கூனி குறுகி போயினர் இருவரும். நீதிபதியின் தீர்ப்பை கேட்ட பிறகுதான் போன உயிரே திரும்பி வந்தது போல் இருந்தது மிருத்ராவிற்கு. அதில் குழந்தையை கண்ணம் கண்ணமாய் கொஞ்சி தள்ளியவள், என் பொண்ணு நான் யாருக்கும் தரமாட்டேன், இனிமே என் பொண்ணு என்கிட்ட தான் இருப்பா, யாராலையும் என் பொண்ணு என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது என்று நீதிமன்றம் என்பதையும் மறந்து அவள் குழந்தையை கொஞ்சிய வண்ணம் சூர்யாவின் நெஞ்சில் விழுந்து கதறி அழுதவாறு கூற, அதை கேட்டு சூர்யாவிற்குமே அவள் மீது முதல் முறையாக மனைவி என்ற உரிமையும் இனம் புரியாத உணர்வும் தோன்றியது. அதில் அவனும் அவளை அணைத்து அவள் நெற்றி முட்டி முத்தமிட, இதை கண்டு ஷைலஜாவோ தன்னால் இவர்களை பிரிக்க இயலவில்லையே, இவர்களுக்கு வலி வேதனைகளை கொடுக்க இயலவில்லையே என்ற இயலாமையுடன் விகாஷுடன் நீதிமன்றத்தில் இருந்து வெளியேறினாள் தோற்று போன உணர்வுகளோடு. அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். எழுத்தாளர் சங்கீதப்பிரியா தட்சிணாமூர்த்தியின் நிழல் நீ நிஜம் நான், பாகம் 26. கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீதப்பிரியா தட்சிணாமூர்த்தி. நீதிமன்றத்தில் இருந்து விகாஷும் ஷைலஜாவும் முகம் கருத்து வெளியேற தன் மகளையும் மனைவியையும் அழைத்து கொண்டு கம்பீரமாகவும் கர்வமாகவும் அவளின் முன்பு வந்து நின்றான் சூரியவன்ஷி. அவனை கண்டவுடன் விகாஷ் கோபமாக முகத்தை வேறுபுறம் திருப்பிக் கொண்டான். ஆனால் ஷைலஜாவோ அவனைத்தான் கோபவை முறைத்து கொண்டிருந்தாள். என்ன மிஸ்ஸஸ் ஷைலஜா, எங்க மேல ரொம்ப கோபமா இருக்கீங்க போல. என்னமோ நாங்க உங்களுக்கு சொந்தமானதை தட்டி பறிக்கிற மாதிரி எங்களை இப்படி முறைச்சு பாக்குறீங்க என்ற ஏளனமான குரலில் சூர்யா கூற, மிருத்ராவோ ஆதிராவை தூக்கி வைத்துக் கொண்டு கோபமாக ஷைலஜாவை தான் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் முகத்தை பார்க்க பார்க்க வெறுப்பு அதிகமாகியது அவளின் மீது மிருத்ராவிற்கு. சூர்யா, தேவையில்லாம பேசாதீங்க, குழந்தை உங்ககிட்ட இருக்காங்கிற ஆணவத்துல இப்படி எல்லாம் பேசுறீங்களா என்று கோபமான குரலில் ஷைலஜா கூற, அடுத்த நொடி அவள் கன்னத்தில் பளீர் என்று ஒரு அறை விட்டு இருந்தாள் மிருத்ரா.
அவளின் இந்த செயலை யாரும் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. அனைவரும் அதிர்ச்சியுடன் அவளை பார்க்க சூர்யா மட்டும் இதழ்வார புன்னகையுடன் தான் தன் மனைவியின் கோபத்தை ரசித்துக் கொண்டிருந்தான். யாரை பார்த்து பேர் சொல்லி கூப்பிடுற? அவர் என்னோட புருஷன். அவர் பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கெல்லாம் உனக்கு தகுதியே கிடையாது. இன்னொரு தடவை உன் வாயில் அவரோட பேர் வந்தது, மவளை உன்னை இங்கேயே கொண்டு புதைச்சிடுவேன். ஆக்ரோஷமாக மித்ரா கர்ஜிக்க அவளின் கர்ஜனையில் பயந்து போனாள் ஷைலஜா. விகாஷோ, ஹவு டேர் யூ, எவ்வளோ தைரியம் தான் என் பொண்டாட்டி மேலே நீ கை வைப்ப என்று ஆக்ரோஷமாக அவன் கத்த, அடுத்தவன் பொண்டாட்டி மேலதான் உன்ன மாதிரி ஆம்பளைங்களுக்கெல்லாம் ஆசை வருமாடா என்றாள் ஆக்ரோஷமாக மங்கை. அவள் கூறியதை கேட்டு அவமானத்தில் முகம் கன்றி போனான் விகாஷ். ஷைலஜாவோ, ஏய் ரொம்ப ஓவரா பேசாதடி என்று ஆக்ரோஷமாக மீண்டும் கத்த, மீண்டும் அவள் கன்னத்தில் பளீர் என்று ஒரு அறை விழுந்தது அவள் கரங்களினால். என் முன்னாடி நின்று பேசுறதுக்கு கூட எந்த தகுதி இல்லாதபடி நீ. ஒருத்தருக்கு உண்மையா உன்னால வாழவே முடியாதா? அப்படி இல்லைன்னா நீ எல்லாம் எதுக்கு உயிரோட வாழ்ற? அப்படி என்ன உனக்கு பணத்து மேல மோகம்? இப்ப கூட என் பொண்ணா பணத்துக்காக தானே உன்கிட்ட வர வைக்கணும்னு நினைச்சிருக்க. நீ எல்லாம் பொண்ணா? உன்னெல்லாம் நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. இனிமே தேவையில்லாம எங்க வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தணும்னு நினைச்ச உன்னை கொன்னு புதைச்சிருவேன். செய்ய மாட்டேன்னு நினைக்காத. கண்டிப்பா உன்னை கொன்னுட்டுக்கு ஜெயிலுக்கு போனாலும் போவேன். ஆனா உன்னை சும்மாவே விட மாட்டேன் என்று அவள் கத்த, மிரு, இவகிட்ட எல்லாம் பேசி உன்னோட தரத்தை நீயே குறைச்சிக்காதடா. நீ சொன்னது என்னமோ உண்மைதான். இவனை மாதிரி ஆம்பளைங்க எல்லாம் இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிற பொண்ணுங்க மேலதான் ஆசைப்படுவானுங்க போல. அதனாலதான் வெக்கமே இல்லாம கல்யாணம் பண்ணி இவ கூட வாழ்ந்துட்டு இப்போ இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறான். இவனையெல்லாம் மனுஷ ஜென்மத்திலேயே சேர்க்க முடியாது என்று சூர்யா அவர்களை பார்த்து வெறுப்பாக கூற, அதில் இருவருக்குமே அவமானத்தில் முகம் கருத்தது. நீதிமன்றத்திற்கு வந்திருந்த அனைவரும் இவர்கள் இருவரையும் கேவலமாக பார்க்க அதற்கு மேல் அங்கு நிற்க திறன் இல்லாமல் வேகமாய் அங்கிருந்து நகர முயன்றனர் இருவரும். ஆனால் அவர்களை தடுத்து நிறுத்தின மிருத்ராவோ, இதுதான் கடைசி. இனிமே எங்க வாழ்க்கையில குறுக்கிடணும்னு நினைச்சீங்க, தேவையில்லாத பின்விளைவுகளை நீங்க தான் சந்திக்கிற மாதிரி ஆகும். என் புருஷனை சாதாரணமா நினைக்காதீங்க. இப்பவே அவர் பொண்ணுக்காக இவ்வளவு கீழே இறங்கி உங்களை பத்தி அலச ஆராய்ஞ்சவரு இன்னும் கூட என்ன வேணாலும் பண்ணலாம். அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு இனியாவது ஒழுங்கா இருங்க என்று கூறியவள் தன் கணவனிடம், போலாங்க, இதுக்கு மேலே இதுங்க முகத்தை பார்க்கறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை, எரிச்சலா இருக்கு என்றால் முகத்தை கோபமாக வைத்துக்கொண்டு. கண்ணை பற்றி அவள் உயர்வாக பேசியதைக் கண்டு தன் மனைவியை எண்ணி கர்ப்பமாக அவளை தோளோடு அணைத்தவன், என் வாழ்க்கைக்கான துணியை இப்பதான் கடவுள் எனக்கு சரியா அமைச்சு கொடுத்துருக்காரு. உன்னை கல்யாணம் பண்ணி தப்பு பண்ணிட்டேன்னு நினைச்சேன். ஆனா அந்த தப்பு பண்ணதும் நல்லா தான் போச்சு. இல்லனா இவன் எனக்கு மனைவியா கிடைச்சிருக்கவே மாட்டா என்று ஷைலஜாவின் முகத்தை பார்த்து திமிரான குரலில் கூறிய சூர்யா தன் மனைவியையும் குழந்தையும் அழைத்து கொண்டு அங்கிருந்து நகர்ந்தான். மரகதமோ, இனியும் இப்படி பணம்னு பேய் மாதிரி அலையாம ஒழுங்கா உன்னோட வாழ்க்கையை வாழ்ற வழியை பாரு. உனக்கு குழந்தை பிறக்கலன்னா எத்தனையோ அனாதாசிரமத்துல குழந்தைங்க அம்மா அப்பா இல்லாம தவிக்கிறாங்க. அவங்கள ஒருத்தவங்களை எடுத்து வளர்த்துக்கோ. உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு அடுத்து வர தலைமுறைக்கும் அது புண்ணியத்தை சேர்க்கும். இப்படி நல்லா வாழற குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்காதீங்க என்று இருவரையும் பார்த்து கோபமாக கூறியவர் அங்கிருந்து நகர்ந்து விட, சூர்யாவை பத்தி நீ என்ன நினைச்ச ஷைலஜா? அவ ரொம்ப நல்லவன்னு நினைச்சியா? அப்படி நீ நினைச்சன்னா நீ தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய முட்டாள். அவன் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். அப்படி பார்த்தா உன்கிட்ட எல்லாம இப்படிதான் பிஹேவ் பண்ணணும். அதுல தப்பே கிடையாது. இப்போ உனக்கு சூர்யா யாருன்னு நல்லா தெரிஞ்சிருக்கும். இனி தேவையில்லாம அவன்கிட்ட வாழாட்டணும்னு நினைக்காத. அப்புறம் வாழை மட்டும் இல்ல, உன்னையும் சேர்த்து மொத்தமா வெட்டி தூக்கி எரிஞ்சிடுவான் என்று கோபமாக கூறிவிட்டு அங்கிருந்து தன் மனைவியை அழைத்து கொண்டு நகர்ந்தான் மித்ரன். யாழினி செல்வதற்கு முன்பு அவர்கள் இருவரையும் கேவலமாய் ஒரு பார்வை பார்த்து விட்டு சென்று விட, உன்னாலதான் ஷைலஜா இன்னைக்கு எனக்கு இவ்வளவு பெரிய அவமானம். தேவையில்லாம என்னையே இதுல இழுத்து என்னை அசிங்கப்படுத்திட்ட. உன்னை பார்க்கவே எனக்கு வெறுப்பா இருக்கு. இனிமே என்கிட்ட பேசாத என்று கோபமாக கூறிவிட்டு காரை நோக்கி நடந்தான் விகாஷ். அவன் கூறியதை கேட்டு அதிர்ந்து போனவள் தேவையில்லாமல் சூர்யாவிடம் பிரச்சனை செய்து விட்டோமோ என்று இப்பொழுது மனதிற்குள் அலறினாள் ஷைலஜா. வீட்டிற்கு வரும்பொழுது அவர்களை ஆரத்தி எடுத்துதான் வீட்டிற்குள் வரவேற்றார் மரகதம். அம்மா, கல்யாணமான புது ஜோடி மாதிரி எங்களை ஆரத்தி சுற்றி உள்ள கூப்பிடுறீங்க, என்னம்மா இதெல்லாம் என்று சிரிப்புடன் கேட்டபடியே சூர்யா சோஃபாவில் அமர, குழந்தைக்கு ஏதாவது பழங்கள் உண்ணுவதற்கு கொடுக்கலாம் என்று நினைத்தவாறு அவளை தூக்கி கொண்டு கிச்சனுக்குள் நுழைந்தாள் மிருத்ரா. இனி உங்க வாழ்க்கையில எந்த கஷ்டமும் வரக்கூடாது. இன்னையோட உங்களுக்கு இருந்த எல்லா கஷ்ட காலமும் முடியணும். அதுக்காக தான் வீட்டுக்குள்ள வரும்போது ஆர்த்தி சுத்தி உங்களை வர வச்சேன். பெரியவங்க ஒண்ணு பண்ணாங்கன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும்டா. சும்மா ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? அப்படியெல்லாம் கேட்காத என்று மரகதம் தன் மகனிடம் கண்டிப்புடன் கூற,
சரி சரி, நான் எதுவும் சொல்லலை, இனி எதுவும் கேட்கவும் மாட்டேன், போதுமா? உடனே அப்படியே முறுக்கிக்காதீங்க என்றான் சூர்யா சிரிப்புடன். அத்தை, எல்லாருக்கும் காஃபி போட்டு கொண்டு வரவா என்று கிச்சனில் இருந்து மிருத்ரா சத்தம் கொடுக்க, நீ குழந்தைக்கு மட்டும் பழத்தை கட் பண்ணி கொடுடி, நான் எல்லாருக்கும் காஃபி போடுறேன் என்று கூறியவாறு எழுந்தார் மரகதம். அம்மா நீ இரு, நான் போறேன். நீ ஏன் ரொம்ப டயர்டா தெரியற? 2 நாளா நம்ம வீட்டில் என்ன ஆகுமோ ஏது ஆகுமோன்னு ஒரே பயமா இருந்தது. யாரோட மனநிலையும் சரியில்லை. இப்பதான் எல்லா பிரச்சனையும் சரியாகிடுச்சுல்ல, இனியாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். நீ ரெஸ்ட் எடு என்றவள் கிச்சனுக்குள் நுழைந்தாள் யாழினி. நீ எதுக்கு இங்க வந்த யாழினி? ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே என்று மிருத்ரா குழந்தைக்கு ஆப்பிளை அரைத்து ஊட்டியவாறு அவளிடம் வினவ, இருக்கட்டும் அண்ணி, நானும் கொஞ்சம் வேலை செய்கிறேன், இல்லைனா எப்போ பார்த்தாலும் டயர்டாக இருக்கிறேன்னு நானே நினச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துக்குவேன் என்றவள் அனைவருக்கும் காஃபி போட ஆரம்பித்தாள். மிருத்ராவும் அவளுக்கு உதவி செய்ய பின்பு அனைவருக்கும் காஃபி தயாரித்து எடுத்துக்கொண்டு வெளியே சென்றாள் யாழினி. பாப்பாவை என்கிட்ட கொடு மிரு என்று சூர்யா கேட்க, அவனின் தவிப்பான முகத்தை கண்டு குழந்தைக்கான அவனின் ஏக்கத்தை புரிந்து கொண்டவள் அவன் கையில் ஆதிராவை ஒப்படைத்தாள். ஆதிராவோ தன் தந்தையிடம் சென்றவுடன் எப்பொழுதும் போல் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிக்க, அவள் கன்னத்தில் முத்தமிட்டு நெற்றியிலும் முத்தமிட்டவன், இனி நீ எப்பவுமே இந்த அப்பா கிட்ட தாண்டா இருப்ப, உன்னையும் என்னையும் யாராலையும் பிரிக்கவே முடியாது என்றான் உணர்வுகள் சூடப்பட்ட குரலில். அது என்னடா நீயும் உன் பொண்ணு மட்டும், அப்ப இதுல மிரு எங்க போவா என்று விளையாட்டாக மித்ரன் கேட்க, என் இதயத்துக்குள்ள எப்படி என் ஆதிராவுக்கு தனி இடம் இருக்கோ அதே மாதிரி என் பொண்டாட்டி மிருத்ராவுக்கும் இருக்கு. அவளால் எங்களை விட்டு எங்கேயும் போக முடியாது, நானும் அவளை போக விட மாட்டேன் என்றான் சூர்யா தன் மனைவியை ஆசையாக பார்த்தவாறு. அவன் கூறியதை கேட்டு ஏதோ ஒரு உணர்வுகளால் சூழப்பட்டு, அந்த உணர்வுகளுக்கு என்ன பெயர் என்று தெரியாமல் உணர்ச்சிகளால் தத்தளித்தவாறு தன் கணவனை ஏறிட்டாள் மிருத்ரா. அவனோ அவளை பார்த்து கண்ணடித்து சிரிக்க, அதில் விழிகளை அதிர்ச்சியில் விரித்தவள் வேகமாய் மரகதத்தின் அருகே சென்று அமர்ந்து அவருடன் பேச ஆரம்பித்து விட்டாள். ஆனால் உள்ளுக்குள் அவன் செயலினால் ஏற்பட்ட படபடப்பு மட்டும் குறையவில்லை மிருத்ராவிற்கு. அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். எழுத்தாளர் சங்கீதப்பிரியா தக்ஷணாமூர்த்தியின் நிழல் நீ நிஜம் நான், பாகம் 27, கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீதப்பிரியா தக்ஷணாமூர்த்தி. அப்படி இப்படி என்று இரவு வேளையும் வந்துவிட்டது. தன் கணவனுக்காக குடிப்பதற்கு பால் கிளாஸை எடுத்துக்கொண்டு தங்கள் அறைக்குள் வந்த மிருத்ரா அவன் லேப்டாப்பில் ஏதோ முக்கியமான வேலை செய்து கொண்டிருப்பதைக் கண்டு அவன் அருகே சென்றாள். உங்களுக்கு பால் கொண்டு வந்திருக்கேன், குடிச்சிட்டு தூங்குங்க என்று கூறியவாறு அவள் டேபிளில் பால் கிளாஸை வைக்க, அவனோ தான் செய்து கொண்டிருந்த வேலையை அப்படியே நிறுத்திவிட்டு லேப்டாப்பை தூக்கி ஓரமாக வைத்தவன் தன் மனைவியின் கரம் பிடித்து தன் அருகே அவளை அமர வைத்தான். அவனின் தொடுகையில் அதிர்ந்து போனவள் ஒருவித பதட்டத்துடன் அவன் அருகே அமர, அவளின் 2 கரங்களையும் தன் கரத்திற்குள் வைத்து இறுக்கி கொண்டவன் அவள் முகத்தையே ஆழ்ந்து பார்த்தான். அவளோ அவன் முகத்தை பார்க்க திறனின்றி உறங்கிக் கொண்டிருந்த தன் மகளின் புறம் முகத்தை திருப்பிக் கொண்டாள். அவளின் செயலில் இதழின் ஓரம் ஒரு சிறு புன்னகை ஒன்று வெளிவந்தது சூர்யாவிற்கு. மேடம், என் முகத்தை பார்க்க மாட்டீங்களோ? நான் பார்க்கறேன்னு தெரிஞ்ச வேற பக்கம் முகத்தை திருப்பிக்கிற என்று அவன் கிண்டலாக கேட்க, நீங்க எதுக்கு அப்படி பார்க்குறீங்க என்றாள் அவள் பதட்டத்துடன் குழந்தையின் புறம் கவனத்தை வைத்துக்கொண்டு. எப்படி பார்க்குற? நீயே சொல்லு, நான் சாதாரணமாக தானே பார்க்குறேன் என்று அவன் கூற, அதில் கோபமாக அவனை விழிகளை உருட்டி முறைத்தவள், நீங்க எதுக்காக இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்க? காலையில் என்னடான்னா அத்தனை பேர் இருக்கும்போது கொஞ்சம் கூட விவசாயே இல்லாமல் என்னை பார்த்து கண்ணடிக்கிறீங்க. யாராவது பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கும் என்று அவள் படபடப்புடன் பேச, அவள் கூறியதை கேட்டு சிரிப்புடன் அவளை பார்த்தவன், ஏம்மா, கட்டின பொண்டாட்டியை பார்த்து கண்ணடிக்கிறது அவ்வளோ பெரிய குத்தமா? இதுக்கு என்னமோ நீ என்னை கொலை குத்தம் பண்ண மாதிரி பேசுற என்று அவன் கேலியாக கேட்க, கிண்டல் பண்ணாதீங்க, நீங்கள் காலையில் பண்ணது நினச்சா எனக்கு இப்போ கூட படபடன்னு வருது. யாராவது வீட்டில் பார்த்துருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? நம்ம மானமே போயிருக்கோம். இனிமே இப்படியெல்லாம் பண்ணாதீங்க என்று அவள் வேகமாய் கூற, அதில் மேலும் அவள் கரத்தில் அழுத்தம் கொடுத்தவன், ஏன் பிடிக்கலையா என்றான் ஆழ்ந்த குரலில் அவள் கண்களை நேருக்கு நேராய் பார்த்து. அவனின் கேள்வியிலும் அவனின் பார்வையிலும் பேச முடியாமல் தடுமாறியவள், அப்படி சொல்லல, இருந்தாலும் ஒரு மாதிரி என்று பேச முடியாமல் திணறினாள் மங்கை. என்ன ஒரு மாதிரி? அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறியா என்றான் அவன் பதிலுக்கு. அதில் அதிர்ந்து போனவள், ஐயோ நான் அப்படி சொல்லலை, எப்படி சொல்றதுன்னு தெரியல, அது ஒரு மாதிரி இருக்குதுங்க என்றாள் அவள் தலைகுனிந்து கொண்டு மெல்லிய குரலில். மேடம்க்கு வெட்கம் வந்துருச்சு போலவே
என்று அவன் மேலும் அவளை கிண்டலடிக்க அதில் சினுங்கியவள், ஏன் திடீர்னு இப்படியெல்லாம் பண்றீங்க என்றால் அவன் முகத்தை பார்க்கும் திறனின்றி தலை குனிந்த வண்ணம். அதில் அவள் தாடியை பிடித்து முகத்தை நிமிர்த்தியவன், நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, இன்னமும் சந்தோஷம் நினைச்சுக்கிட்டு தான் இருக்கியா நீ என்று அவன் சட்டென்று கேட்டுவிட அவனின் கேள்வியில் அதிர்ந்து போனவள், ஏன் எதுக்கு திடீர்னு இப்படி கேட்குறீங்க என்றாள் அதிர்ச்சியுடன். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுமா, இன்னும் அவனை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கியா, நாங்கள் யாரும் உன் கண்ணுக்கு தெரியலையா என்று அவன் மீண்டும் கேட்க, ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை, அன்றைக்கு நீங்கள் பேசுனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நிதர்சனத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். சந்தோஷ் இப்பவுமே மனசில் ஒரு மூலையில் இருக்காரு, அவரோட நினைப்பு என்னை விட்டு எப்பவும் போகாது, அதுக்காக நீங்கள் எல்லாரும் எனக்கு முக்கியம் இல்லைன்னு ஆகிடாது. இன்னும் கேட்டால் நிதர்சனத்தை எனக்கு நெத்தி போட்டில் அடித்த மாதிரி புரிய வச்ச உங்களுக்கு நான் நன்றி தான் சொல்லணும்னு நினச்சேன் என்று அவள் கூற, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள தேங்க்ஸ் சாரி எல்லாம் சொல்லிக்க மாட்டாங்கன்னு மேடம்க்கு தெரியாதோ என்றான் அவன் சிரிப்புடன். அவனின் பதிலில் மனம் நிறைந்து போனது சூர்யாவிற்கு. ஆமாம், புருஷன் பொண்டாட்டி எப்படி வாழ்வாங்கன்னு நான் போய் இதுக்குன்னு தனியாக கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வந்தேன் பாருங்க, நீங்கள் வேற சும்மா கிண்டல் பண்ணாதீங்க என்று அவள் உறங்கிக் கொண்டிருந்த ஆதிராவை தூக்கி தன் மடியில் படுக்க வைத்து கொண்டாள். குழந்தையோ அவள் மடியில் இன்னும் வாகாக விரல் சூப்பிய வண்ணம் உறங்க ஆரம்பிக்க, கையை வாயில வைக்காதன்னு சொன்னா கேட்கறாளா பாருங்க, இந்த பழக்கம் மட்டும் இவளை விட்டு போகவே மாட்டேங்குது என்று தன் மகளை செல்லமாய் திட்டிய வண்ணம் அவள் வாயிலிருந்து விரலை எடுத்து விட்டாள் மிருத்ரா. ஆனால் அடுத்த நொடி குழந்தை அவள் விரலை எடுத்து தன் வாயில் வைத்து சப்ப ஆரம்பித்தது. அவளின் செயலில் இப்பொழுது இருவருமே வாய் விட்டு சிரித்து விட்டனர். சூர்யா உறங்கும் குழந்தையின் நெற்றியில் குனிந்து முத்தமிட்டவன் மிருத்ராவின் நெற்றியிலும் முத்தமிட்டு விட்டான். அவனின் செயலில் அவள் அதிர்ச்சியுடன் அவனை பார்க்க மீண்டும் அவள் நெற்றியில் முத்தமிட்டவன் தேங்க்ஸ் என்றான் ஒற்றை வார்த்தையில். எதற்கு என்று அவள் புரியாமல் அவனை பார்க்க, காலையில் எனக்காக அந்த ஷைலஜா கிட்ட நீ பேசுனதை கேட்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்தது தெரியுமா, இது வரைக்கும் இப்படி ஒரு சந்தோஷத்தை நான் அனுபவிச்சதே இல்லை என்று அவன் கூற அதை கேட்டு சிறு புன்னகை சிந்தியவள், இப்போதான் சொன்னீங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ள தேங்க்ஸ் சாரி எல்லாம் சொல்லிக்க மாட்டாங்கன்னு, இப்போ நீங்கள் மட்டும் என்கிட்ட என்ன சொல்கிறீங்க என்றாள் அவள் கிண்டலாக. அதில் சிரிப்புடன் அவளை கட்டி கொண்டான் சூர்யா. அவனின் இந்த செயலை எதிர்பாராதவள், என்னங்க பாப்பா இருக்கா என்றான் அதிர்ச்சியுடன். இருக்கட்டும், இப்போ என்ன, நான் உன்னை இப்போ கட்டி பிடிக்கிறதுனால அவள் தூக்கம் கலைஞ்சிடுமா என்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்றவன் குழந்தையை அவள் மடியில் இருந்து தூக்கி கட்டிலில் படுக்க வைத்து அவளை குழந்தையின் அருகே படுக்குமாறு அவன் கண்ணசைக்க சிரிப்புடன் குழந்தையின் அருகே படுத்து கொண்டாள் மங்கை. அடுத்த நொடி தானும் அவளை ஒட்டி படுத்து பின்னிருந்து அவளை அணைத்து கொண்டவன், லவ் யூ மிருமா என்றான் அவள் காதோரத்தில். அவனின் அணைப்பிலும் அவனின் வார்த்தைகளிலும் அதிர்ந்து போனவள் அவனை விடிவிரித்து பார்க்க சிரிப்புடன் அவளை கட்டிக்கொண்டு கண்ணயர்ந்தான் ஆனவன். அதில் பெண்ணவளும் மென்னகையுடன் உறங்க துவங்கினாள். இதுதான் வாழ்க்கை என்று தெரிந்து கொண்ட பிறகு மகிழ்ச்சியாக இருவருக்கும் தங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தனர். நாட்கள் கடந்தது எப்படி என்று தெரியவில்லை. இல்லற வாழ்க்கையும் அவர்களுக்கு மகிழ்ச்சியாகத்தான் சென்றது. இருவரும் தம்பதிகளாக வாழ ஆரம்பித்து விட்டனர் என்பதை அனைவரும் அறிந்தனர். இந்த இடைப்பட்ட நாளில் தன் தாய் தந்தையின் மீது இருந்த கோபத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்களுடன் சாதாரணமாக பழக ஆரம்பித்து விட்டாள் மிரு. அவளுக்கு நன்றாக புரிந்து விட்டது தன் தாய் தந்தை தன் நலனுக்காகத்தான் தனக்கு இந்த திருமணத்தை செய்து வைத்திருக்கிறார்கள் என்று. உண்மையை அறிந்த பின்பும் அவர்களிடம் பாராமுகம் காட்ட முடியவில்லை அவளால். மீண்டும் தங்கள் மகள் தங்களை ஏற்றுக்கொண்டதில் மனம் மகிழ்ந்து போயினர் அவளின் பெற்றோர். 3 மாதங்களுக்கு பிறகு இன்று ஆதிராவின் முதல் பிறந்த நாள். அதில் மிகப்பெரிய திருவிழா போல் அதை கொண்டாட முடிவு செய்திருந்தனர் வீட்டிலிருந்த அனைவரும். மாலை வேளையில் சூரியவன்ஷியின் வீடு விளக்கு ஒளியில் மின்னிக் கொண்டிருந்தது. வீட்டின் முன்பு இருந்த தோட்டத்தில் மேடையை அமைக்கப்பட்டு குழந்தையின் பிறந்த நாளுக்கான கொண்டாட்டங்கள் நடந்து கொண்டிருந்தது. சூர்யா தன் தொழில் துறையில் இருந்த நண்பர்களுக்கு, மிருத்ராவின் உறவினர்களுக்கு மற்றும் தன் உறவினர்களுக்கு என்று அனைவரிடமும் அழைப்பு விடுத்து தங்கள் மகளின் பிறந்தநாள் விழாவிற்கு அனைவரையும் அழைத்திருந்தான். சிறிது நேரத்தில் தம்பதிகள் இருவரும் குழந்தையுடன் மேடை ஏறினர். சூர்யா தன் மகளை ஒரு கையில் வைத்துக்கொண்டு இன்னொரு கையால் மிருத்ராவை அணைத்து கொண்டான். அங்கு நடுநாயகமாக மிகப்பெரிய அணிச்சல் வைக்கப்பட்டிருந்தது. பின்பு அந்த அணிச்சலை வெட்டி குழந்தையின் பிறந்த நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. குழந்தை ஆதிரா முதல் கேக் துண்டை தன் தாய்க்கு தான் தன் பிஞ்சு கரங்களால் ஊட்டினாள். அவளின் அன்பில் கண்ணீரை சுரந்தது மிருத்ராவிற்கு. பின்பு தன் தந்தைக்கும் ஊட்டிவிட்டவள் மீதி இருந்த கேக்கை தன் வாய் முழுவதும் அப்பிக்கொண்டு ஆர்வமாய் உண்ண துவங்கினாள்.
முகம் முழுவதும் கேக்கை அப்பிக்கொண்டு இருக்கும் குழந்தையை பார்த்து அனைவரும் மனம் விட்டு சிரித்தனர். பின்பு குழந்தைக்கு அனைவரும் தாங்கள் வாங்கி கொண்டு வந்த பரிசு பொருட்களை கொடுக்க ஆர்வமுடன் தன் பிஞ்சு கரங்களால் அதை பெற்றுக்கொண்டு அழகாய் சிரித்தாள் குழந்தை. அப்பொழுது திடீரென்று மிருத்ராவிற்கு தலை சுற்றுவது போல் இருக்க அதை உணர்ந்து கொண்ட சூர்யாவோ வேகமாய் தன் மனைவியை தன் கரங்களில் பிடித்து கொண்டான். அவளை அங்கிருந்த நாற்காலியில் அமர வைத்தவன் என்னவோ ஏதோ என்று பதறிப்போக உறவினர்களில் இருந்த மருத்துவர் ஒருவர் வேகமாய் மிருத்ராவை பரிசோதனை செய்தார். பின்பு மகிழ்ச்சியாக அவள் கர்ப்பம் தரித்திருக்கும் நல்ல விஷயத்தை அனைவருக்கும் அவர் தெரியப்படுத்தினார். அதை எண்ணி அனைவரும் ஆனந்தமாய் அதிர்ந்தனர். பின்பு அனைவரும் அவளுக்கு தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பெரியவர்களுக்கு மனம் நிறைந்து போனது. அவர்கள் வாழ்வை எண்ணி முன்பு இருந்த கவலையில் இருந்தவர்கள் இப்பொழுது மகிழ்ச்சியில் மனம் நிறைந்து போயினர். நாட்கள் மாதங்களாக கடக்க முதலில் யாழினிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அடுத்து 6 மாத இடைவெளியில் சூரியவன்ஷி மற்றும் மிருத்ரா இருவருக்கும் ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் என்று இரட்டை குழந்தைகள் பிறந்தனர். குழந்தைகளின் வரவை அனைவரும் மகிழ்ச்சியாக கொண்டாடினார்கள். ஷைலஜா பணத்திற்கு ஆசைப்பட்டு விகாஷை திருமணம் செய்து கொண்டவள். இறுதியில் அவளுக்கு குழந்தை பிறக்காது என்பதால் அவள் தந்தையின் மூலம் விகாஷின் வாழ்வில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டாள். ஆரம்பத்தில் விகாஷும் அவளை உண்மையாகத்தான் நேசித்தான். ஆனால் குழந்தை விஷயத்தில் அவனால் அப்படி சாதாரணமாக இருக்க முடியவில்லை. விகாஷின் தந்தைக்கு அவளுக்கு குழந்தை பிறக்காது என்ற விஷயம் தெரிந்தவுடன் அவனுக்கு வேறு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தவர் அவளை வீட்டிலிருந்து விரட்டி அடித்துவிட எங்கு செல்வது என்று தெரியாமல் ஒரு அனாதை ஆசிரமத்திற்கு சென்றவள் இப்பொழுது அங்குள்ளவர்களுக்கு சேவகம் செய்து தன் வாழ்வின் மீதி நாட்களை கழித்துக் கொண்டிருக்கிறாள். பணத்தின் மீது மோகம் கொண்டவளுக்கு இப்போதுதான் உறவுகளின் அருமையும் மகத்துவமும் நன்றாக தெரிந்தது. ஆனால் இப்பொழுது வருது என்ன பிரயோஜனம்? கிடைத்த அருமையான உறவுகளை இழந்துவிட்டு இப்பொழுது தனியாக தவித்துக் கொண்டிருக்கிறாள் அவள். அடுத்த சில வருடங்களில் ஆரோஹி தன் கல்லூரி படிப்பை முடிக்க சூர்யா தானே அவளுக்கு ஒரு நல்ல மணமகனை கண்டறிந்து அவன் தலைமையில் அவளுக்கு திருமணத்தை நடத்தி வைத்தான். ஒரு நிழலாய்த்தான் மிருத்ரா சந்தோஷை இத்தனை நாட்கள் நினைத்திருந்தாள். ஆனால் அவனின் நிஜமாய் அவள் வாழ்வில் பலம் சேர்க்க வந்தவன் தான் சூரியவன்ஷி. விருப்பம் இல்லாமல் இணைந்த மன வாழ்க்கையில் இப்பொழுது சூர்யாவும் மிருத்ராவும் விருப்பம் கொண்டு மனம் முழுவதும் மகிழ்ச்சியுடனும் ஒருவர் மீது மற்றொருவர் வைத்திருக்கும் நேசத்துடனும் தங்கள் பிள்ளைகளுடன் தங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடிகளையும் இன்பமாக கழிக்க துவங்கி இருக்கிறார்கள். அவர்கள் இதேபோல் மகிழ்ச்சியுடன் என்றும் நிலைத்து வாழ நாமும் அவர்களை வாழ்த்தி விடைபெறுவோம். சுபம். இதேபோல் மற்றொரு நல்ல கதையில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சங்கீதப்பிரியா தட்சிணாமூர்த்தி. எழுத்தாளர் சங்கீதப்பிரியா தட்சிணாமூர்த்தியின் நிழல் நீ நிஜம் நான் தொடர்கதை முடிவுற்றது.